ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நீங்கள் வந்துட்டு ஊட்டிக்கு போகிற பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது அதோட தொடர்ச்சி வீடியோ, அதாவது பார்ட் 2 வீடியோ. நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி ஹில்ஸ்லாம் ஏறி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஊட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தா அந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த குட்டி குட்டி வீடுகள், அதுவும் கிட்டக்க இருக்கிறத பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்க. அதுக்கப்புறமா வந்து பசிக்குது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சோம். இங்கே வந்து சரியான பனி, நான் வேறு சொட்டர்லாம் போடாமல் வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இங்கே ஹாட் வாட்டர் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து அந்த ஹாட் வாட்டரை வந்து தொட்டு கணத்தில் வச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த இதமாக இருந்துச்சு அந்த பனிக்கு. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. கொத்து பரோட்டா தான் ஆர்டர் பண்ணோம், நிறையா ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த ஒரு கொத்து பரோட்டாவே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதுலேயே வந்துட்டு மிச்சம் பண்ணி அதை பேக் பண்ணி சரி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். இந்த ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் போனோம் அப்படின்னா கரெக்டான ஒரு டைமிங்குன்னு ஒன்று இருக்கும், அந்த டைமிங்காக பார்த்து போகணும். நாங்கள் வந்துட்டு இந்த கோடை காலத்தில் போனனால அங்கே வந்துட்டு வெயில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வெயில் இருந்தாலும் அந்த வெயில் தெரிஞ்சுக்கல, பனி தான் இருந்துச்சு. பனி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்துட்டு இந்த மோடெல்லாம் போட்டிருந்தா வானத்தில், அது கொஞ்சம் அழகாக இருக்கும். எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ட்ராவல் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து இந்த ரெயின் சீசனாக பார்த்து, இல்லை பனி சீசனாக பார்த்து, இல்லை காற்று காலமாக பார்த்து போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ட்ரீஸ்லாம் ஆடுறப்பையும், அங்கே இருக்கிற அந்த வானம் வந்துட்டு மோடம் போட்டிருக்கப்பையும் பார்க்க அப்படியே ரசிக்க அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இதே மாதிரி வெயிலில் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா நான் ரொம்ப டயர்டாயிருவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு காருக்குள்ளே இருக்கிறனால ஹீட் ஆகும், வெளியில் போனோன்னா பனியாக இருக்கும், காருக்குள்ளே வந்தோன்னா மறுபடியும் ஹீட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்காமல் நல்ல ஒரு கிளைமேட்டாக பார்த்து நம்ம போகணும். இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வந்துட்டு இன்னும் கிட்டக்க போய் வீடியோ எடுத்தோன்னா அந்த மலைக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியும். இதுவே வந்துட்டு பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்துட்டு மழை பெஞ்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு வரேன். அந்த கிளைமேட் நான் எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். சேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பனி இருந்துச்சு. பட் என்னால் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரே வாமிட்டிங் தான் இருந்துச்சு, எனக்கு டயர்டாக இருந்துச்சு, தலை வலிச்சிச்சு, உடம்பு வலிச்சிச்சு, என்னென்னமோ சொல்லாத நோயெலாம் வந்துச்சு அந்த நேரம்னு பார்த்து. இந்த வாமிட்டிங் எடுக்கிறது வந்துட்டு எனக்கு எப்போயுமே நார்மல் தான். எனக்கு இந்த பஸ்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த கார் இதெல்லாம் போனோன்னா எனக்கு வாமிட்டிங் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீல்ஸ் வேறு ஏறுறோமா, அந்த ஹீல்ஸ் எப்படி ஏறுதுன்னு நீங்களே பாருங்களேன். அப்படியே வளைஞ்சு 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 அந்த கொல்லிமலை ஹீல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது கூட இந்த கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லிட்டு ஒரு வளைவு வரும். ஆனால் அதை விட இந்த வளைவு வந்து ரொம்ப வளைஞ்சு போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படியான்னு சொல்லிட்டு தெரியலை, ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு. இந்த வளைவு ஏறுறதுக்குள்ளே நான் 2 டைம்ஸ் வந்துட்டு வாந்தி எடுத்துட்டேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உட்காரவே முடியல, காருக்குள்ளே சுத்தமாக உட்கார முடியல. அப்புறம் அங்கங்கே காரை நிறுத்தி தான் போனாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஊட்டிக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்குக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு என் வீட்டுக்காரர் போயிட்டாங்க. எங்களை வந்து ஒரு ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு போனாங்க. எங்களுக்கு பசியே வந்துடுச்சு. நாங்கள் வந்து ஊட்டிக்கு ரீச் ஆனது வந்துட்டு காலையில் வெள்ளனமாகவே ரீச் ஆகிட்டோம். 8 மணி 8:30க்கெல்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பாதி நேரம் அங்கே தான் நாங்கள் உட்காந்துருந்தோம், அந்த ஆஃபீஸில் தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் 3:30 போல் தான் இங்கேருந்தே கிளம்புனோம். அப்போ அவ்வளோ நேரம் நாங்கள் அங்கே தான் உட்காந்துருந்தோம். பசி வந்துடுச்சு, எங்களால் முடியலை. இவங்களும் போனவங்கள ஆளை காணோமா, அதனால் சரி டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கடைக்கு வந்தோம். டீ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பப்ஸு வாங்கினாங்க. நான் வந்துட்டு அவளுக்காக சாப்பிடலை, என் தம்பிங்க தான் 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நான் அதிகமாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்க கிடையாது. அப்படி இருந்துமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே தான், அதுவே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த டீயை வேறு அவளுக்காக குடிக்க முடியல. ஏன்னா இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே நாங்கள் அதிகமாக குடித்தது டீ தான். டீ இல்லாமல் அன்றைக்கி நாளே எங்களுக்கு போகலை. டீ வந்துட்டு வீட்டில் இருந்தால் 3 டைம் குடிப்பேன். அப்புறம் வீட்டில் இல்லை, இப்போ வெளியில் வந்திருக்கோம் அப்படின்றனால எக்ஸ்ட்ராவே குடித்தேன். அப்புறம் டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா வந்துட்டு வந்தப்போ என்னமோ எனக்கு குளிராக தெரிஞ்சிச்சு ஊட்டி. அதுக்கப்புறம் போக போக வெயிலில் வந்துட்டு இந்த ஃபர்தா போட்டு இருக்கிறது, அந்த பனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஹீட் அதிகமான மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி இந்த வெயிலுக்கு வந்துட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்லாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐஸ் வாங்கினோம். என் தம்பி தான் எனக்கு வாங்கி கொடுத்தான். எப்போயுமே வந்துட்டு என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் அவனுக்கு செலவு பண்ணுவேன். இப்போ அவன்கிட்ட இருக்குது, அதனால் எனக்கு செலவு பண்ணுறான். அவ்வளோதான் லைஃபு. இந்த மாதிரியான விஷயம்லாம் என் தம்பிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு அவன் வாங்கி கொடுத்துருவான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டான். அது அவன்கிட்ட இல்லைனாலுமே அவன் எப்படியாவது ரெடி பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்துருவான். எனக்கு அந்த விஷயத்தில் என் தம்பியை ரொம்ப பிடிக்கும்.
அதே மாதிரி தான் என் இன்னொரு தம்பியும் இந்த ட்ராவல் ஃபுல்லாக வந்துட்டு என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டானுங்க. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரமாக அவனுங்க முழிச்சிருந்தானுங்க. என்னைய வந்து தூங்க வச்சுட்டு இருந்தான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளை கேரிங் பண்ணிக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்குது இல்லையா? அப்படின்றப்ப நம்ம வந்து அதிர்ஷ்டசாலி தானே. அதுவும் எனக்கு கிடைச்ச 2 பேருமே கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே. கூட பிறந்தவங்களும் எனக்கு கிஃப்ட் தான். இவன் எனக்கு கூட பிறக்கல தான், நான் பிளட் தான். ஆனாலும் இவன் என் கூட பிறந்த மாதிரியே பார்த்துப்பான். அந்த பிளாக் டிஷர்ட் தான் என்னோட தம்பி, என் கூட பிறந்தவன். இவன் வந்துட்டு தம்பியோட ஃப்ரெண்டு. ஆனால் என்ன அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான். ஒரு வழியாக நாங்கள் டீ குடிச்சு முடிச்சுட்டு வெளில வரதுக்கும் இவங்க வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு மறுபடியும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னங்கடா ட்ராவல்லையே இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதான் உண்மை. இந்த இந்த ஒரு நாள் ட்ரிப்பு ட்ராவலில் மட்டும்தான் எனக்கு போச்சு. வேறு எதுலேயுமே நான் பார்க்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த முதுமலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ஏதாவது விலங்குகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். ஆனால் அங்கே 6:30 மணியோடையோ இல்லை 6 மணியோடையோ க்ளோஸ் ஆமா. எனக்கு வேறு செம்ம டயர்டாக இருந்துச்சா, அதனால் வண்டியிலேயே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு இவங்க திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்டால் அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சாம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருந்தாங்க, அந்த மங்கி வீடியோ. அது மட்டும் இதில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இன்னும் நம்ம சீக்கிரம் போனோம் அப்படின்னா அங்கே நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாமா. நீங்களாம் போகிறீங்கன்னா இந்த தப்பை பண்ணாதீங்க. சீக்கிரமாக போங்க. அப்போ தான் வந்துட்டு அனிமல்ஸை பார்க்க முடியும். இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. என்கிட்ட வந்து இந்த ட்ராவல் பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டால் நான் சொல்கிற பதில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ராவல்னு பண்ணோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு 2-3 நாள் ஸ்டே பண்ணி அங்கே போய் சுற்றி பார்க்குறது அப்படி தான் நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் போய்ட்டு ஒரு நாள் வர்றதெல்லாம் வந்துட்டு அது போயும் வேஸ்ட்டு தான். ஸோ எனக்கு இந்த ட்ராவல் பிடிக்கலை. இது வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.